ஹே கைஸ், திஸ் இஸ் வெட்டி பையன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் பார்க்கல, ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்ச நாளாகவே ஒரு 100-150 நாளாக நம்ம வந்து வீடியோவே போடலை. அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கரன்சி ப்ராப்ளம், எங்கேயும் வெளியில் போக முடியலங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எடிட் பண்ணுறதுனால ஒரு ஃபோன் இல்லை, அதனால் எங்கேயும் போக முடியல. இன்னைக்கு டேய் விளாக் எடுத்துட்டு நைஸாக போய் சுவர் ரொட்டியை தின்னுவிட்டு சைஸாக மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம வந்துட்டு ஒரு கிடா வந்து வெட்டிட்டு மொட்டைக்கிட்டே போட்டுட்டு மொட்டை மட்டும் இல்லை, எனக்கு இல்லை, குழந்தைக்கு மொட்டை போட்டு கிடா வெட்டிட்டு போகலான்னு வந்திருக்கேன். இங்கே வாங்க, எங்கே அப்படி போயிட்டே இருக்கீங்க. கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. இதுதான் நம்மளோட குலசாமி. வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் எப்படி திருப்புங்களேன் அப்படிங்கிட்டாங்க. இதை தெரியுதா, இதுதான் வந்து நான் படித்த ஸ்கூலு. கிட்டத்தட்ட 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இந்த ஸ்கூல்லேருந்து படித்தேன். நான் படிக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்துச்சு, இப்போ தான் பெருசாக்கி விட்டாங்க. நம்ம வந்து அடுத்து நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே பண்ணிடலாம். இந்த சரௌண்டிங்கில் இந்த கோயில் கொஞ்சம் பவரான கோயில் கைஸ், கும்பிட்டுக்கங்க எல்லோரும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ வந்து லென்த்தாக போர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. சிம்பிளாக டக்குன்னு முடிகிற மாதிரி தான் கைஸ் இருக்கும். கிளிப்பு சின்ன கிளிப்பு தான் இருக்கும், பெருசாலாம் ஒன்றுமே இருக்காதுங்க. இது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் பேசுறதுனால உங்களை பார்க்குற மாதிரியே இருக்காது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பற்றிலா எப்படி ஆட்டம் எப்படி ஆரம்பமா அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கேமராமேன் இவர் தான் நம்மளோட கேமராமேனு. நீ என்ன வயசுக்கு வந்திருக்கியா? உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்பியிருக்காங்க பசங்களோட அந்த இதா ஜாலினால அப்பியிருக்காங்களா? சரி, இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு வரலாறு தெரியுமா? சின்ன சொல்லுங்க, ஷார்ட் ஸ்வீட்டா டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்ல சக்தி வாய்ந்தது, நினைச்சா எது பண்ணாலுமே கரெக்டாக நடக்கும். உண்மையிலேயே சக்தி வாய்ந்த சோனியா கோயில் சூராணத்தில் இருக்கு. வழி சொல்லணும்னு சொல்றேன், வாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டது என்ன மனசு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஓகேவா? அது என்னது இதை பண்ணிட்டு வீடியோ குடிக்கிறேன்டா. இதெல்லாம் குடிக்கலாமா வீடியோ எடுக்கும்போது? கைஸ், ஒரு வீடியோ எடுக்கும்போது வீடியோ குடிக்க அமர்ந்துருச்சுடா. இல்லை தப்புங்க. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுங்க. புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்குங்க. இதெல்லாம் இப்போ கீழே போட முடியாதுங்க, அதனால தான் நானே சொல்கிறேன். போட்டுக்கங்க. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிரும், எல்லாரும் வாங்க. அருமையாக இருக்குது சாப்பாடு. மட்டன் அண்ட் சிக்கன் சிக்ஸ் அண்ட் எல்லாமே இருக்கு, மிக சிறப்பாக இருக்கு. காரைக்குடியிலேருந்து பிடிச்சிருக்கீங்க ஆர்டரு. யார் அது? மாஸ்டர். வேற லெவலாக இருக்கு சாப்பாடு. சாப்பிட்டு காய்ஸ் வெட்டரை போய் பார்க்கலாமா? வாங்க பாய்ஸ், இப்போ ஆடு வெட்டியிருக்காங்க, வாங்க போய் பார்ப்போம். கைஸ் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் விளாக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒருத்தன் அந்த நம்ம பையன் தான் அங்கே நின்று பார்த்தீங்களா, ஒரு பையன் கேட்டுக்கு முன்னாடி நின்று வந்துட்டு பழசெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஃபீல் பண்ணிட்டு பார்க்குறேன், நம்ம எப்படிலாம் வாழ்ந்தா நம்ம அந்த பீரியடெல்லாம் சுற்றுறமே அப்படின்னு. இந்த மாதிரி நீங்களாம் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தெரியுதா, இந்த பையன் நைஸ், இந்த பையன் பாருங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கான் பாருங்க, கேட்டுக்குள்ளே நின்று என்னத்தை. இதுதான் என்னோட என்னோட அண்ணனோட பொண்ணு. இந்த பொண்ணுக்கு தான் இன்னைக்கு வந்து இதுதான் இந்த விழா செல்வி. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பாரு ஹாய் சொல்லு. பொண்ணு பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புகழினியால். இது வந்துட்டு இந்த முடி அழகான முடியதே இன்னைக்கு வந்து மொட்டையை போட்டு இந்த பிள்ளைக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து கிடா வெட்டினது இந்த பிள்ளைக்காக தான். என்ன வெட்டலாமா? கேமரா அப்புறம் ஹாய் சொல்லு. போயிடலாம். ஐ சொல்லு. கோயிலுக்கு வரேன் அப்படின்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருங்க, குடிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கறி இருக்குல்ல, அந்த கறி வெட்டும் போது சோரட்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் தெரிஞ்சாங்க. அந்த 2 பேரையும் டைவர்ட் பண்ணி விட்டு நானும் இந்த கேமராமேன் நைஸை எடுத்துகிட்டு போய் சுட்டு தின்னா சரியான உப்புங்க. பட் ஆனால் நல்லாவே இருந்துச்சு. பட் ஆனால் நான் தான் அப்ளை பண்ணேன். இங்கே கைக்குள்ள மஞ்சளாக இருங்க, மஞ்சளையும் இது கலந்து நிறையா போட்டு விட்டேன் கைஸ். மற்றபடி பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், இது ஒரு 3 பேர் இருக்காங்க. இல்லை இவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, எப்படா இவங்க சமைப்பாங்க, சமைச்சு முடிச்சு காலத்தில் சாப்பிட்டு போய் தூங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க. குடிக்கிறதுக்கு ஒரு குரூப்பு, வெயிட் பண்ணுறது ஒரு குரூப்பு, இந்த லேடிஸ் குரூப்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. அந்த இடத்துல இந்த லேடிஸ் குரூப் அங்கே என்ன பண்ணுதுன்னா, அங்கே வந்துட்டு புறணி கதை பேசிக்கிட்டு இருக்காங்க.
இதை இப்படி பண்ணலாமா இதை அப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்து. பட் இருந்தால் இதெல்லாம் ஒரு ஜாலியாக தான் இருக்குது. நமக்கு வைப்பு ஏற்ற மாதிரி இன்னும் பசங்க வரல. இன்னும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு நானும் கேமராமேன் மட்டும் நின்றுக்கிட்டு அப்படியே சங்கட்டப்பட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறோம். பார்க்கலாம். இந்த பெல்லாம் இருக்குல்லங்க, இந்த பெல்லாம் அந்த காலத்துலேருந்தே, அந்த காலம்லாம் இல்லை, நான் வந்து குழந்தையாக இருக்கும் போதுலேருந்தே வந்துட்டு அப்போலேருந்தே நம்மளை வந்து அடிக்க சொல்லுவாங்க. அப்போல்லாம் அடித்ததில்லை, இப்போ அடிச்சுக்கணும் லைட்டாக அடிக்கிறது. இதில் ஏகப்பட்ட இது இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து போட்டு இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க போல. அடிக்கடி ஊருக்கு வந்தாங்க தெரியும், ஊர் பக்கமே வர்றது இல்லைல்ல. இந்த இங்கே இந்த அப்படி பார்த்து என்னை விளாக் எடுக்க இப்போ நான் பண்ணுறது அந்த கருப்பு டிஷர்ட்டு தான். இந்த கருப்பு டிஷர்ட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாற்றமாக அது. ஓகே இங்க என்ன கொடுக்குறா சுத்தி உங்களுக்கு அடிக்கணும். இவனுக்கு ஒரு மொட்டையை போட்டுருங்க. வீடியோ வந்தது மாறிட்டாங்க. இவ்வளோ நேரம் அழுகுது பத்தியா, உருளைக்கிழங்கு சொல்லப்படியா? ஏய் வெள்ள மொட்டை இப்ப அழு. முட்டையை போட்டு விழாச்சுலி இப்படி கலர விட்டாங்க. கத்துறது தப்பில்ல. ஹாய் கைஸ், சாமி கும்பிட போகிறோம் எல்லாரும் வாங்க. டைம் ஆச்சு, சாமி கும்பிட்டு சாப்பாடு. மொட்டையும் போட்டாச்சு. ஆ ரீல்ஸா? ரீல்ஸ் எடுக்கலடா. ஏன்னா கேமரா பார்த்த வேண்டிய இது பேச பண்ணிக்கிட்டியா மச்சான்? எதுக்காக மச்சான்? உங்களை கலாய்ச்சதுக்காகவா? தாடி பத்திரா இல்லையா? பாக்ஸ் கட்டி மாதிரி இருக்கு. குடலை பிரிக்காம அறுத்தா ஈஸியா அறுத்து போடலாம். அப்படியே இதுதான் குடலா? இப்படி இருக்கு. என்ன ஜேத்தர்ரா? இவருதான் நம்ம செப்பு. நல்லா இல்லைன்னா செப்புக்கு இங்க செப்பாயிரும் சொல்லிட்டேன்.
ஒரு யாரு உங்க தோஸ்து மாதிரி உட்காந்துருக்கீங்க? யாரு சொல்லுங்க முதல்ல. யாரு? முனியா? இவர் தான் முனியாவா? திருவள்ளுவர்ன்றாங்க இவங்க எல்லாரும். அடி ரெட் கலர்ல பாரு. அப்படிதான் இருக்கு. பத்தலையா? வேக வச்சா அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கு? கொட்டு கொட்டு முத சரி வெறியா திங்கிறது. இதுதான் பாத்தீங்கன்னா சோறு ரொட்டி. இதா கரெக்டா உப்பு ஜாஸ்தி. என்ன அப்படிதான் இருக்கு. உப்பு சாப்பிட்டியா? நன்றி. நல்லா தெரியுமா? நல்லா இருக்கு. ஈரலாட்டம் இருக்கு. அதாவது ஒவ்வொரு குரூப்லயும் இது திங்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, சைடிஸ் திங்க. அது இவர் தான் சைடிஸ் தின்னு மச்சான் வந்து இப்படி இருக்காரு பார்த்துக்கோங்க. தம்பியும் அதே மாதிரி தான் சைடிஸ் திங்கடா. சைடிஸ் திங்க மாட்டேன். இங்கே வந்து ஃபன் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சரி மச்சான் சைடிஸ் திம்போம் நம்மளும். சரியா? நானும் சைடிஸ் திம்பேன். சரி உள்ளே போ. வாங்க வாங்க வாங்க. கிட்டுன்னு யோ என்ன நடக்குதுங்க? யோ ஏயா அப்படி குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? கேட்குறீங்களாயா? சொல்ல மாட்டேங்களா மச்சான் நீங்கள்? இந்த இவெல்லாம் நல்ல மாதிரி தான். ஆனால் பொண்ணான ஒரு குடி இந்த புறம் எனக்கு சைஸா இல்லையா? அதாவது இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ். அதாவது மது பிரியர்கள் இல்லாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு இதை பார்த்தாலே வந்துட்டு மது குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து இதில் போடுறேன். இதெல்லாம் தெரியாத ஒன்றும் இல்லை, காட்டக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. எல்லார் ஊர்லேயும் நடக்கிறது தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் இதை குடிச்சு விட்டு ரிவ்யூ கொடுப்பாங்க. இது ஒரு விளாக் வந்து இது கெட்ட விளாகாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு இல்லை. காட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கோங்க மச்சான். சரி மாம்சே பார்த்துக்கோங்க. எனக்கு பொறுமைக்கான அளவு இல்லை தம்பி. ரொம்ப பொறுமையாக இருந்துட்டு. சரி ரைட்டு. பிரதீப் இங்கே வரா. அவ்வளோதான்டா. அருமையாக நல்றா நீ. என்ன சொல்ல விரும்புற? நாட்டுக்கு குடிக்கிறத பத்தி. இளைஞர்கள் வந்து கெட்டு போறாங்க. மிகப்பெரிய தப்பு. நல்லா சாப்பிடுன்னு வைக்கணும். தண்ணி இது கிடைக்கிறாங்க. கறி சாப்பிட்டா கறி மட்டும் சாப்பிட வேண்டியதுனே. ஏன்டா இந்த அவங்கள மாதிரி இருங்க. சைடு சாப்பிட்றதோட நிறுத்திக்கங்க. இந்த மாதிரி 3 பேர் தான். நீங்களாம் பாருங்க குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறது. இவரெல்லாம் ரொம்ப கோளாறுங்க. இந்த கருப்பு டிஷர்ட்னா அதுக்கு மேலே கோளாறு இருக்குல்ல. இவன் முக்கியமான கோளாறு. பார்த்தீங்களா? கேமராமேன் வேலையை விட்டு உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை நம்பி விளையாட்டு எடுத்த விளக்கமாயா? 8 மணி நேரம் ஆயிடுச்சு காய்ஸ். என்னை 2 மணி நேரம் காக்க வச்சுட்டாங்க. ரொம்ப இன்ஸ்டல்ட்டாக இருக்கேன் பாய். இங்கே ஒரு குரூப்பே நிற்கிது பார்த்தீங்களா? இவன்லாம் ரொம்ப கொடூரமான ஆள். இவன் ரொம்ப கொடூரமான ஆள். சைலண்டாக நிற்கிறேன். என்ன திங்கிற காட்டு. அதை விட பார்த்தீங்களா இங்கே ஒரு இது நடந்துட்டு இருக்காருங்க. இது என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? டக்குன்னு சொல்லாரா? தெரியாம சொல்றா. எது கேட்டு போண்டா தின்னு நினைக்கேன். இதுலயே நீங்க விட்டு திங்கிற பாத்தியா? விளாக் போயிட்டு ஏதாவது பேச முடியா? மாப்பிள்ள அவன் எடுக்க மாட்டேன். நானு பேச மாட்டேன். நீ விளாக்ல மக்களுக்கு ஏதாவது சொல்ல வரும் மாப்பிள்ள. வயசு என்னடா ஆச்சு? நீ எல்லாம் ஏன்டா அப்படி வேட்டி கட்டிக்கிட்டு ஏன்டா அப்படி பண்ணிட்டு தர? ஓகே கைஸ், அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கைஸ் இதுதான் நமக்கு கொடுத்த சாப்பாடு. பார்த்தீங்கன்னா மட்டன் பார்த்தீங்கன்னா 5-6 பீஸ் இருக்கும். நல்லா வெந்திருக்கு கைஸ் சீரியஸா. அதை விட இந்த ரசம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அருமையாக இருக்குது. அப்படி இது எடுத்து அப்படியே குடிச்சோம்னு வச்சுக்கோங்க, அருமையாக இருக்கும். சூறையா இருக்கேடா ஆளு. அப்போ நம்ம வந்து நம்ம குறையாவிட்டு நல்லா சாப்பிடணும்.
கை சைக்கிளில் பார்த்தீங்கன்னா இதே மாப்பிள்ளை இங்கே இருங்க அப்படி நொறுக்கி எடுத்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா சாப்பாடை மாப்பிள்ளை விழாக்குள்ள வரும் பார்த்துக்க புரியுது தேடிட்டு இருக்க அலெக்ஸ் கறியே காணாமா 10 மணிக்கு வா கறி இருக்கு அப்புறம் இங்க பாரு போடுறா பாகவதரா ஏன் அப்படி இன்னைக்கு காட்டிக்க எனக்கு நான் காட்டுறேன் திருப்பி காட்டி ஒரு பாகம் கற்பனை பாகவதர் மாதிரி இருக்கு நீங்களே சொல்லுங்க பாகவதர் மாதிரி இருக்கா இதை பார்த்து நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க பாகவதர் இது முடி வளர்த்துட்டு இருக்கேன்டா ஜெப்ரி ஷூட்டிங் கூப்பிடல என்ன பிக் பாஸுக்கு போன ஜெப்ரியே ஷூட்டிங் கூப்பிடல பிக் பாஸ் ஜெப்ரில நான் நீனே ஒரு கேமரா வாங்கி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை எங்க அணிசல் மாதிரி இருக்காது ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா இந்த பிள்ளை ஷூட்டிங் கூப்பிடுங்கடா உனக்கு தெரியுமா ஷூட்டிங் கூப்பிடுங்கடா படிச்சு எனக்கு தெரியுமா ஏய் ஏன்டா அழுவுற இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம டீம் எங்க இருங்க இவங்க ஒரு 4 பேரு போய் லாங் ரேஞ்சில் பார்த்தா அந்த மாப்பிள்ள இருங்க போடு டான்ஸ் போடு போடு டான்ஸ் போடு அப்படியே போடு போடு மாப்பிள ஏய் இருடா டேய் டான்ஸ் பண்ணுங்க மாப்பிள போடுறா மாப்பிள டான்ஸ் போடுறா டேய் போடுறா நீ போடுறா ஏய் டான்ஸ் ஏய் பாட்டு போடலாம் டான்ஸ் ஆடில எப்பறா அது சரி மாப்பிள ஏய் ஹரி இங்க வா ஹரி ஏய் மச்சான் ஏய் ஹரி டான்ஸ் போடுறீங்க பாடியா போடுறா ஆமா கேமரா ஏய் இந்த பாட்டு போடுறா ஏய் கம்முங்க ஏய் ஹரி வா இந்த பாட்டுக்குலாம் மனுஷன் கிடையாது மாப்பிள்ளை விடுங்க மாப்பிள்ளை அவர் அங்க ஒரு மாப்பிள்ளை தெரியவே இல்ல என்ன பாட்டு நல்ல பாட்டு போடுற ஹரி வேணா என்னடா பாட்டு போறீங்க சும்மா ஹரி ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு போய் ஆடி என்ன பாட்டு தெரியல அடி சவாரி ஆள் வண்டி நிக்கிறாங்க செப்புட்டு போவா விட்டு போ எல்லாரும் தள்ளி போ நீ விட்டுட்டு போ வந்து விடுறானுங்க போ தள்ளி போ ஏய் லவ் பேர் சூப்பரா நல்ல பாட்டு போறங்க லடிக்கு போடே போடு வெள்ள போடு டேய் போடு வெள்ள போடு பானை வந்து காடுங்க என்ன அப்ப ஆளு இப்ப மட்டும் ஆடுற ஏய் போடல நான் உடைச்சிரேனா மொட்டை
ஏய் அவங்க சூப்பரா காலை மிதிக்கிறடா அடிக்கடி அடி வேற மண்ணை விட்டுது இந்த செப்புல அப்புறம் ஒரு என்ன பாட்டுக்கலாம் தெரியல போயிட்டு இருக்கா ஏய் என்ன எப்படியா ஏய் வடிக்கல அடிச்சி என்ன அடிச்சி சூப்பரா ரைட் போடா இங்கே சப்பாரு இது என்னடா தப்பு அவ்வளோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு அப்படியே அந்த அந்த வண்டியில வச்சு அப்படியே போயிட்டு இந்த வண்டி எவ்வளோ வெயிட்டானா தாங்கு அதே முக்கியமான பாயிண்ட்டு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி கரெக்டா இங்க எத்தனை ஆனா அந்த கோயிலுக்கு வைங்கடா கோயில பின்னாடி எடுத்து வைங்க கரெக்டா ஏய் அந்த அடுப்புக்கு வைங்கடா இந்த வண்டியில எத்தனை ஏத்துறாங்க பாருங்களேன் கைஸ் அப்பா திரும்ப அடுப்பு தூக்கும்பா போகும்போது அப்படியே அடுப்பு அடுப்பு வைக்குது ஏய் சும்மாரியா இது மனுஷனா மாலையா ஏய் மனுஷன்தான் நீங்க மைக்கில் கூட மைக்கில் கூட செம்ம கேட்டா ஓகே ஸோ இதோட இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். ஸோ மழை கழிச்சு இந்த விளாகில் உங்கள் எல்லோரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஃபோனு வேறு கொஞ்சம் சார்ஜ்லாம் போயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவு கவர் பண்ணி போய் நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விளாகில் வந்துட்டு கண்டிப்பாக முடிஞ்ச அளவு நான் தரமாக பண்ணுறேன். டாட்டா பாய்.